நிஷா ஸ்டவ் வாங்கிட்டால கேம்பிங் ஸ்டவ். அதில் ஃபஸ்ட்டு தடவையாக சமைக்க போகிறேன். என்ன சமைக்க வர வெறும் பால் காய்ச்ச போகிறேன். எல்லாருமே அடுப்பு புது வீட்டுக்கு போயில ஒரு அடுப்பு வச்சா பால் தானே காய்ச்சுவாங்க. அதான் பால் காய்ச்சி வீடியோ இது. அடுத்தது இந்த அடுப்பில் என்ன சமைக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாவை வந்துட்டு அதுக்குள்ளேங்க. வாங்க ராஜா, வாங்கடி தங்கம், வாங்கடி அழகி. இங்கே கொஞ்சம் வந்து உட்காந்துக்க. கேஸ் எல்லாம் ஏய் குட்டி குஸ்கா ஒரு இது பாதி ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு லாக் பண்ணிடணும் டக்குன்னு. நல்லா லாக் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக லாக் பண்ண. இங்கிட்டு வாடா, மூஞ்சில் வெடிச்சிடும்டா. ஏன்டா இது சொன்னடா இல்லையா? கொஞ்சம் அளவு கம்மியாக வை. சிம்மில் வை. சொல்கிறேன் கேட்குதுங்களா? என்ன தடா தூக்கணும்? என்னடா அது? லைட்டாக லேசாக லேசாக வேகமாக வை. நேரம் மூஞ்சி 2 பேருக்கும் கருவி போயிருந்துருக்கும். அண்ணனுக்கு, உனக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்குண்ணா. ஒரு சிம்மில் வைக்கிறது இதில் வைக்கிறது தெரியும். கொஞ்சம் இது பண்ணா ஓவரா திருவுது. இங்க வரைய கை மூடி எல்லாம் பொசிங்க. கை மூடி பொசிங்க. அது மூடி தேவைப்படுடா, வச்சு வைடா. சரி உட்கார்ந்துருங்க. நீ கொஞ்சம் கூட வச்சா அதனாடி அது சீக்கிரம் முங்கும். வெளியில காத்து வர அடிக்குது. கொஞ்சம் எங்க பூஸ்ட் நாட்டு சக்கரை எல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்கியா? நாட்டு சக்கரை பூஸ்ட் தர்னீஸ் பார்த்து ஏதோ யோசிக்கிறான். எல்லாம் வீடியோ பார்த்துருப்பான் போல இருக்கு. நல்லா எரியுது. முதல்ல நெருப்பு வரலையில, நம்ம முதல்ல நெருப்பு கண்ணுக்கு தெரியலை. அது வெயில், அதனால தெரியலை. இப்போ கீழே குனிஞ்சு பாரு, அழகாக நெருப்பு தெரியுது. இது நல்லா. இனிமேல் நிஷா சூப்பராக குக்கிங் வீடியோ போடலாம். அடுப்பு எடுத்து சூப்பரான குக்கிங் வீடியோலாம் போடலாம். சிலிண்டர் தீர்ந்தோன்னே என்ன ஆகும்? ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டியதான். 3 சிலிண்டரே 100 ரூபா தான். அடுப்போட சேர்த்தே 320 ரூபா தான். கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அடிச்சு விடுறீ. டப்பு டுப்பெல்லாம் இல்லை. கையை அரிக்குது. சுடுது. டக்குன்னு ஒரு மேகியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதான தர்ணி சீட்டு அடுப்பு கொடுத்தினா அவனே செஞ்சு சாப்பிட்டுக்குவான். அப்படியே உட்காந்து. நீயே பற்ற வச்சுக்கல. இது பற்ற வைக்கிற லைட்ரு எப்படி பற்ற வைக்கணும்? அது ஒரு அமுக்க அப்படின்னு டக்குன்னு நீயே மேகியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்க நைட்டு. நீ அப்பையும் உட்காந்து சமைச்சிருங்க. என்னது மேகியை தண்ணியை ஊற்றி மேகியை கொட்டி அப்படியே திங்க வேண்டியதுதான். இது என்ன குரங்கு குட்டி மாதிரி உட்காந்துருக்கு? என்ன பிள்ளை குரங்கு குட்டி மாதிரி உட்காந்துருக்கு? ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? இங்கே எதுக்கு நீ வந்த? இப்போ ஏய் ஹோம்ஒர்க்கை போய் எழுது. ஓடு. டீ குடிச்சிட்டு போறியா? வீடியோ நிறுத்தினா தான் போவியா? நான் நிறுத்த மாட்டேன். இந்த டீ வைக்கணும்ல, அது வரைக்கும் தான் வீடியோ எடுப்பேன். அப்போ டீயை குடிச்சிட்டு போயிரு. பூஸ்ட்டு 8 நிமிஷம் வீடியோ எடுத்துருவோம். பூஸ்ட்டு போட்டு இரு புள்ள. ஆமாம், பொங்கல் இந்த வருஷம் வாசலில் வைக்க போகிறோம். கோடு கிழிச்சு வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு வருஷம் நம்ம கோடு வெட்டி வச்சோம்னா அப்புறம் வருஷம் வந்து அதே கோடு அதுவே ஓப்பன் ஆகிடும். இதுக்கு நேராக வைக்கணும் வாசப்படி. இங்கே ஒரு கோடு, இங்கே ஒன்று. ஒரே கோடு தான். இங்கே ஒரு கோடு. அவன் வெண்பொங்கல் எதில் ஆக்குவான்? ஒரே கோடு வெட்டி இங்கிட்டு கொஞ்சம் வெண்பொங்கலும் அங்கிட்டு கொஞ்சம் சக்கரை பொங்கலும் வைக்கணும். சரி ரைட். இந்த அடுப்புல எல்லாம் பொங்கல் வைக்க முடியாது. அது விரவு வச்சு
ம் அந்த அடுப்பா பின்னாடி உள்ள அடுப்பா ம் வெறும் தரையில். வெறும் தரையில மண்ணாடி ம் ஒரு கொசு என்னடி கொஞ்சம் இது வைடாண்டி ஃபாஸ்ட்டாக வையாண்டி. பொங்க வேண்டாம் பொங்குதே தெரியல பொங்க போய் கன்னத்தில் கை வைக்காத. ம் பால் பொங்கிருச்சு. சிம்மில் வைடியாத. நல்லா எரியுது. இந்த அடுப்பு மாதிரியே எரியுது. இரு அது பொங்கட்டும் அப்புறம் அவ்வளோதானே. அப்போ ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடு. ஆஃப் ஆயிடுச்சா? கொஞ்சம் லேட்டாக தான் ஆஃப் ஆகும். இரு அந்த கேஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். எரியுதா? மூஞ்ச ஏண்டா கிட்ட கொண்டு போறீங்க ரெண்டு பேரும்? டேய் 2 முட்டையும் தெரிச்சு போயிடும். சரி சட்டியா இருக்கு. ஏன்? ம் அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு பாரு. நீட்டா ஆஃப் ஆயிடுச்சுல. ஏய் நல்லா ஆஃப் பண்ணி அவ்வளோதான் விட்டுரு. ம் அவ்வளோது. சரி டீயை போடுங்க என்னென்ன போடுறீங்கன்னு பார்ப்போம். தம்பி தொட்டு போகக்கூடாது. சுட்டு விட்டுரும். பூஸ்ட் ஃபஸ்ட்டு. அடுத்தது நாட்டு சர்க்கரை. எப்போவும் எங்கள் பிள்ளைங்க தியா தர்னிஸ் எல்லாம் இதுதான் இப்படி தான் குடிப்பாங்க. காலையிலையும் இப்படி தான், மத்தியானமும் நைட்டு சாயங்காலமும் இப்படி தான். ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டாக இருக்குமா ஸ்கூல் போனால்? யார் சொன்னது? படிச்சுக்கிட்டே இருப்பியா நீ? படிச்சு கழிச்சப்போ ஹோம்ஒர்க் இப்போ எழுதலாட்டியில் இருக்கு உனக்காட்டி. புது அடுப்பில் சமையல் போட்டாச்சு. ம் சூப்பர். இருப்பாப்பா எட்டு அம்மா ஆட்டி தரோம். சளி வந்துச்சுன்னா கீழே சிந்தி போடணும், கையை கழுவணும். என்ன அது மூக்கில் உறிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நெஞ்சில் அப்படியே போய் சளி இதாகிக்கும். அப்பாவெல்லாம் பார்த்தியா நைட்டுக்கு சிந்திட்டு கை கழுவிட்டு விடியா. வீடியோ எடுக்கிறோம்னா அங்கே தனியாக போய் சிந்திட்டு வர்றான். கையை கழுவிடு. வெரி குட். சரி வேறு என்ன? அந்த அடுப்பில் அவ்வளோதானே. நாளைக்கு சமையல் இனிமே. நாளைக்கு என்ன சமையல்னு பார்ப்போம். அதாவது நான்வெஜ் எடுத்து பிள்ளைங்களுக்கு ஆக்கி கொடுப்போம். அதெல்லாம் காலியாகாது. இது 2 மணி நேரம் ஆனாலும் அது பாட்டு கேஸு தானே. இது குக்கரை தூக்கி வச்சின்னா அது பாட்டுக்கு 2 நிமிஷம் தான் கிர்ன்னு 4 விசில் அடிச்சிடும். சரி ஓகே பாய்.